Good morning everyone. போன வீடியோவில் நம்ம Discrete Fourier transform பேஸ் பண்ணி உள்ள MCQ questions நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் we will be seeing FFT, Fast Fourier Transform. ஸோ Fast Fourier Transform பேஸ் பண்ணி உள்ள MCQ questions நம்ம பார்ப்போம். ஸோ Fast Fourier Transform FFT. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது வந்து ஃபேஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு டேர்ம் ஒன்று வரும், அது என்னன்னா ஃபேஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ட்விடில் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா WNK. ஸோ இதுக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா e பவர் மைனஸ் ஜே. டபிள்யூங்கிறது என்னன்னா e பவர் மைனஸ் ஜே 2π. இங்கே சூப்பர் ஸ்கிரிப்டில் கே இருக்கு இல்லையா, ஸோ கே மேலே வந்துடும். இங்கே சப்ஸ்கிரிப்டில் n இருக்கு இல்லையா, ஸோ இங்கே டிவிஷனில் n வந்துடும். ஸோ திஸ் இஸ் WKN. ஃபேஸ் ஃபேக்டர் ஆர் டோட்டல் ஃபேக்டர் கேன் பி ரெப்ரசன்டட் as e பவர் மைனஸ் ஜே 2πk by n. ஓகே சார். ஸோ நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சம் காமன் டோட்டல் ஃபேக்டர்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் காமனாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற டோட்டல் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து W20 நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ W20 கேன் பி ரிட்டன் as e பவர் மைனஸ் ஜே 2π. ஸோ சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். W20 ஓகேங்களா. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் ஃபார்மேட் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ e பவர் மைனஸ் ஜே 2π, இங்கே ஜீரோக்கு பதில் கே, ஸோ கேக்கு பதில் 0 டிவைடட் பை இங்கே 2 இருக்கு இல்லையா, ஸோ 2க்கு பதில் இங்கே என்னுக்கு பதில் 2. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா e பவர் 0. ஸோ e பவர் 0 இஸ் 1. ஸோ வேல்யூ இஸ் 1. ஸோ அதே மாதிரி W40க்கும் ஆன்சர் இஸ் 1, W80க்கும் ஆன்சர் இஸ் 1. ஸோ அடுத்து W41 நம்ம பார்ப்போம். ஸோ W41 இஸ் e பவர் மைனஸ் ஜே 2π by 4 into 1. ஸோ சால்வ் பண்ணோம்னா e பவர் மைனஸ் ஜே π by 2ன்னு வந்துடும். ஸோ e பவர் மைனஸ் ஜே π by 2. ஸோ π by 2 இஸ் 90. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா cos π by 2 மைனஸ் ஜே sin π by 2. So π by 2 is 90. So cos 90 minus j sin 90. Cos 90 is 0 minus j sin 90 is 1. So answer is minus j. So இதே மாதிரி எதுக்கு வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்து W81, W82, W83. ஸோ இதெல்லாம் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டோட்டல் ஃபேக்டர்ஸ். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிவிடுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே சார். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா we have symmetry property. So symmetry property is WN k plus n by 2 is equal to minus W of nk. So this is symmetry property. So அதாவது n by 2 periodic. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா என்னங்கிறது வந்து பீரியாடிக், இது வந்து எல்லாமே பீரியாடிக் நேச்சர் தான். ஸோ கே ப்ளஸ் n by 2 வரும் பொழுது நம்ம ஈக்குவேஷன் வில் பிகம்ஸ் மைனஸ் வந்துடும். இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு நெகட்டிவ் டேர்ம் WNK அப்படின்னு வந்துடும். ஸோ இது பீரியாடிக் நேச்சர், இது வந்து சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி. அடுத்து வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ n k ப்ளஸ் n இருக்கும். ஓகேங்களா. ஸோ k ப்ளஸ் n இஸ் WNK. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து ஓகே சார். ஸோ எஃப்எஃப்டியோட முக்கியமான ரீசனே என்ன அப்படின்னா, எஃப்எஃப்டி எது கண்டுபிடிக்கணும்னா டிஎஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எஃப்எஃப்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஏன் டைரக்ட் மெத்தட்லேயே பண்ணலாம்ல, எதுக்காக நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மெயின் ரீசனே வந்து எஃப்எஃப்டியில் வந்து நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் அதிகம். சரி, டிஎஃப்டி டைரக்ட் கம்ப்யூட்டேஷனில் நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் அதிகம், நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ் அதிகம். ஸோ ப்ராசஸர் டேக் மோர் டைம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம கம்மி பண்ணணும்.
ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எஃப்எஃப்டிக்கே வரோம். ஸோ எஃப்எஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் நடக்குது, எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் அடிஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன் எஃப்எஃப்டி நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் கேன் பி கம்ப்யூட்டட் பை யூசிங் தி ஃபார்முலா n/2 equal to n/2 log n to the base 2. அடுத்து நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். எத்தனை அடிஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா இஸ் n log n base 2. இது ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி எத்தனை மல்டிப்ளிகேஷன்ஸ் நடக்குது, எத்தனை அடிஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சாம்பிள் ஒன்று நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, let us take n is equal to 32. ஸோ 32 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்ப்போம். ஸோ 32க்கு எத்தனை காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் வரும், அடிஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் multiplications, number of complex multiplications is equal to n/2 log 2n. so n என்னது 32, so 32/2 log base 2, n வந்து 32, so 32/2 is 16 log base 2. இந்த 32 என்ன பண்ணணும் அப்படின்னா 2 to the பவரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 2 to the பவரில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது 32 கேன் பி ரிட்டன் as 2 to the power 5. ஸோ 2 to the power 5 is 32. ஸோ 2 to the power 5. ஸோ லாகர்தமிக் ரூல் படி என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5 வந்து நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகேவா, ஸோ ஐ வில் கெட் 16 into 5 log 2 base 2. ஸோ லாகர்தமிக் ஃபார்முலா படி log 2 base 2 is equal to 1. ஓகேங்களா, ஸோ this is equal to 16 into 5. ஸோ 16 into 5 is 80. So this is how to find number of complex multiplications. So இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிஷன்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடிஷனுக்கு என்ன சார் வரும், number of complex additions equal to formula is n log 2 base n. So equal to 32 log 2 n is 32. So 32 log base 2, 32 வந்து 2 ஓட பவரில் எழுதுவோம். ஸோ 2 to the power 5. ஸோ 32 into 5 log 2 is 1. ஸோ 32 into 5 giving 160. ஸோ 160 அடிஷன்ஸ் நடக்குது, 80 மல்டிப்ளிகேஷன்ஸ் நடக்குது. ஸோ n equal to 32 எடுத்துக்கிட்டோம்னா. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எத்தனை மல்டிப்ளிகேஷன்ஸ் எத்தனை அடிஷன்ஸ் தேவைப்படுது, நடக்கும், ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டினரி டிஎஃப்டி டைரக்ட் கம்ப்யூட்டேஷன் மெத்தடு யூஸ் பண்ணும் போதும் ரேடிக்ஸ் டூ இந்த எஃப்எஃப்டி மெத்தட் யூஸ் பண்ணும் பொழுதும் எந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகுது, எந்த அளவுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் நம்ம பின்னால் பார்ப்போம், அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து n equal to 4 எடுத்துக்கலாம். ஸோ n equal to 4 எடுத்துக்கிட்டோம்னா டைரக்ட் கம்ப்யூட்டேஷன் மெத்தடில் மல்டிப்ளிகேஷன்ஸ் மட்டும் நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸுக்கு n ஸ்கொயர், ஸோ 4 ஸ்கொயர் இஸ் 16 மல்டிப்ளிகேஷன்ஸ் எனக்கு தேவை. அடுத்து எஃப்எஃப்டி மெத்தடில் பார்த்தோம்னா 4 மல்டிப்ளிகேஷன் இருந்தாலே போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிடணும். ஸோ டைரக்ட் கம்ப்யூட்டேஷன் டிவைடட் பை எஃப்எஃப்டி. ஸோ multiplications obtained by direct computation
divided by multiplications obtained through FFT. So 16 by 4 is equal to 4. So 4% என்ன ஆகும் ஸ்பீட் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் பை 4. ஸோ 4 டைம்ஸ் நமக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி n ஈக்குவல் டு 8 எடுத்துக்கிட்டோம்னா 5.33 டைம்ஸ் நமக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி n ஈக்குவல் டு 128 எடுத்துக்கிட்டோம்னா 36.57 டைம்ஸ் எனக்கு ஸ்பீடு ஆகும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுலேயே பாருங்களேன். ஸோ டைரக்ட் மெத்தடில் வந்து 16,384 மல்டிப்ளிகேஷன்ஸ் நடக்கும். ஆனால் எஃப்எஃப்டியில் ஜஸ்ட்டு 448 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணாலே போதும். ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணோம்னா வந்து 500 கூட எடுத்துக்கலாம். ஸோ 500 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணாலே போதும். இதுக்கு பார்த்தோம்னா 16,000 மல்டிப்ளிகேஷன்ஸ் எனக்கு தேவை. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எஃப்எஃப்டி இஸ் பர்ஃபார்மிங் வெரி ஃபாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர். ஸோ இந்த ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டரை பேஸ் பண்ணியும் நமக்கு எம்சிக்யூஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். என்ன சார் இது ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எஃப்எஃப்டி கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜாக போகும். ஓகேவா? ஸோ ரேடிக்ஸ் டு எஃப்எஃப்டி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு 2 எடுத்துப்போம், அடுத்து 4 எடுத்துப்போம், அடுத்து 8 எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தத்தையும் என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிவைட் அண்ட் கான்கியர் மெத்தடில் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே சார். எப்படி இந்த ஸ்டேஜஸை கண்டுபிடிக்கிறது? ஸோ n வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? n வந்து 4, 8, 32 இந்த மாதிரி இருக்கு. ஸோ n வச்சுக்கிட்டு ஸோ இந்த n-க்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் தேவைப்படும், ஸ்டேஜஸ் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ், ஸோ கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து n ஈக்குவல் டு 2 பவர் m. ஸோ இதில் இந்த m இருக்கு இல்லையா? ஸோ m இஸ் தி நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். m இஸ் தி நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். ஓகே சார். ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து n ஈக்குவல் டு 8 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 8 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் m. ஸோ இந்த 8 என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 2 பவரில் நான் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ 8 ஈக்குவல் டு 2 பவர் என்ன போட்டோம்னா 8 கிடைக்கும் அப்படின்னா 2 பவர் 1 இஸ் 2, 2 பவர் 2 இஸ் 4, 2 பவர் 3 இஸ் 8. So 2 power 3 is 8. Therefore, number of stages is 3. So required number of stages is 3. So 3 ஸ்டேஜில் ஆப்ரேஷன் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? n ஈக்குவல் டு 8 எடுத்துக்கிட்டோம்னா. ஓகே சார். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லாகதமிக் ரூல் பேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னமும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரி சார். அது என்ன சார் லாகதமிக் ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா 2 பவர் k ஈக்குவல் டு c அப்படி இருக்கு. ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம லாகரிதமிக் ரூல் யூஸ் பண்ணோம்னா லாக் c பேஸ் 2 ஈக்குவல் டு k அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணலாம். எனக்கு என்ன வேணும்னா இந்த k தான் வேணும். ஓகேவா? ஸோ இந்த k தான் வேணும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன், அந்த கேவை நான் ரெப்ரசன்ட் k ஈக்குவல் டுன்னு கொண்டு வர்றதுக்கு லாகரிதமிக் ரூல் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ பண்ணோம்னா லாக் c பேஸ் 2 இஸ் ஈக்குவல் டு k அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜரில் நம்ம வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 பவர் m ஈக்குவல் டு n இருக்கு நம்ம கேஸில். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், லாகரிதமிக்கில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா m அதான் வேணும். ஸோ m ஈக்குவல் டு ஓகேவா லாக் இங்கே 2 இருக்கு இல்லையா, அந்த 2 இங்கே வந்துடும், இந்த n வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ லாக் n பேஸ் 2. ஸோ இப்போ எப்படி சார் n ஈக்குவல் m கண்டுபிடிப்பீங்க, நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இப்பயும் அதே n ஈக்குவல் டு 8 எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ m கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா லாக் n பேஸ் 2.
ஓகேவா? ஸோ log 2 nங்கிறது இங்கே 8 ஓகேவா? ஸோ log 2 இப்போ 8 வந்து 2ஓட பவரில் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 2 power 3 equal to 8. ஸோ லாகர்தமிக் படி என்ன ஆகும்னா இந்த 3 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ 3 log 2 base 2. Log 2 base 2 is 1. So 3 into 1 equal to 3. ஓகேங்களா? ஸோ m equal to 3 நம்ம அரைவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2 மெத்தட்ஸ் இருக்கு. n equal to 2 power m அப்படி இல்லைன்னா அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி m equal to log n base 2. ஸோ இது ரெண்டில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணியும் நிறைய MCQ கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு டு ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி உள்ள சம் MCQ கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ தி காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் phase factor or Twiddle factor Wn can be represented as. ஸோ Wn பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ Wn எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க அப்படின்னா Wங்கிறது என்னென்னா e power minus j 2 pi இங்கே வந்து சப்ஸ்கிரிப்டில் n வந்திருக்கு இல்லையா? ஸோ டிவைடட் பை n அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து wk plus n by 2 base n equal to. So this is ஏற்கனவே நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஆன்சர் இஸ் மைனஸ் wkn. அடுத்து இன் DFT computation using radix 2 FFT the value of n should be such that. ஸோ என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும் ரேடிக்ஸ் 2 FFTயில் அப்படின்னு பார்த்தோம்னா இட் மஸ்ட் பி என்னோட வேல்யூ எப்படி இருக்கணும்? n must be equal to 2 power m. ஓகேங்களா? ஸோ அதான் n equal to 2 power m. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் இன் ஃப்ளோ கிராஃப் ஆஃப் FFT இஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன இப்போ தானே நம்ம பார்த்தோம். ஸோ m equal to log n base 2. So option is A. Okay. அடுத்து the total number of complex multiplications required to compute n-point DFT by radix 2 FFT. So radix 2 FFT மெத்தடில் number of multiplications, total number of காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் எத்தனை வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இஸ் n by 2 log n base 2. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அடிஷன்ஸ் இஸ் n log n base 2. அடுத்து in an n-point sequence if n equal to 16 the total number of complex additions and multiplications using radix 2 FFT are. எத்தனை மல்டிப்ளிகேஷன்ஸ் எத்தனை காம்ப்ளெக்ஸ் அடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து n என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா here n is equal to 16. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அடிஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அடிஷன். So additions is equal to n log 2 n. So n is 16 log 2 16. So 16 log 16 2 ஓட பவரில் எழுதணும். ஸோ 2 ஓட பவரில் எழுதணும் அப்படின்னா 2 power 3 is 8, 2 power 4 is 16. ஸோ 2 power 4ன்னு நம்ம எழுதலாம் 16. அப்போ என்ன பண்ணலான்னா 2 power 4 இங்கே பேஸ் 2 அப்படியே வந்துடும். சரியா? ஸோ இப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த 4 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ யூ வில் கெட் 16 into 4 log 2 base 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். ஸோ 16 into 4 is 64.
Right? Okay, sir. Additions நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So next we move to multiplications. So multiplications is equal to n by 2 log n base 2. So this is equal to 16 by 2 log 16 base 2. So 16 by 2 is 8 log 2. 16 எப்படி எழுதலாம்னா 2 power 4 எழுதலாம். So 8 into 4 நமக்கு கிடைச்சிரும். So 8 into 4 is 32. Okay. So therefore the answers are addition is 64, multiplication is 32. So இந்த ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் C 64 and 32. Okay, அடுத்து 60. What is the speed improvement factor in calculating 64-point DFT of a sequence using direct computation and FFT algorithm? Direct computation and FFT algorithm யூஸ் பண்ணும் பொழுது எவ்வளோ ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ 64. ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி டேபிள் கலத்தில் போட்டிருக்கோம். ஸோ n equal to 64. ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர் இஸ் 21.33. ஓகேங்களா? Therefore, the speed improvement factor is 21.33. Given that W equal to e power minus j 2 pi by n. இப்போ இவங்களே W மென்ஷன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இவங்களே சொல்லிட்டாங்க இதுதான் W அப்படின்னு. ஓகேவா? ஸோ வேர் n equal to 3. Then f equal to w power n can be computed as f equal to. So f equal to w power n அப்படின்னா f ஓட வேல்யூ என்ன, wங்கிறது என்ன, வாட் இஸ் w, வாட் இஸ் n அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். W is equal to e power minus j 2 pi by n. அடுத்து n equal to 3. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா f தான் கேட்டிருக்காங்க. f is equal to w power n. ஸோ wங்கிறது என்னது e power minus j 2 pi by n. அடுத்து பவர் n வந்திருக்கு இல்லையா? ஸோ பவர் n வரும்போது இங்கே வந்துடும், பவரில் n வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த n கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ n கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்குன்னா e பவர் மைனஸ் ஜே 2 பை இது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ e பவர் மைனஸ் ஜே 2 பை கேன் பி ரிட்டர்ன் as cos 2 பை மைனஸ் ஜே சைன் 2 பை. ஸோ 2 பைங்கிறது 360. So cos 360 minus j sin 360. So calculate பண்ணா I will get the answer as 1. So இந்த answer எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா answer is available in option B. Okay. So அடுத்த problem. Given that W is equal to e power minus j 2 pi by n. So W கொடுத்திருக்காங்க. So W is equal to e power minus j 2 pi by n. அடுத்து n equal to 3 அப்படிங்கிற டேட்டாவும் கொடுத்திருக்காங்க. அடுத்து f is equal to w n by 2. f is equal to w n by 2 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ f ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ போன சம் அதே தான். ஸோ wங்கிறது என்னது e power minus j 2 pi by n மல்டிப்ளைடு பை இங்கே பவரில் n by 2 இருக்கா? ஸோ இங்கே வந்துடும், இங்கேயும் பவரில் n by 2 வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த n கேன்சல் 2 கேன்சல். ஸோ ஐ வில் பி கெட்டிங் e பவர் மைனஸ் ஜே பை. 2 கேன்சல், n கேன்சல். ஸோ பை மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் காஸ் பை மைனஸ் ஜே sin pi, cos pi minus j sin pi. So cos pi minus j sin pi. So answer is
minus 1. Sin pi வந்து 0. Cos pi வந்து minus 1. So answer will be minus 1. So இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா it is available in C. Okay sir. அடுத்து FFT is a modification of DFT in terms of FFTங்கிறது DFT தான். It is one of the method of DFT. ஸோ DFT தான் அதில் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள மாடிஃபிகேஷன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாடிஃபிகேஷன் டிஃப்ரென்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் ஸ்பீடில் தான் இருக்குது. ஆர்டினரி டிஎஃப்டியை விட எஃப்எஃப்டி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மாடிஃபிகேஷன் இஸ் லைஸ் இன் கம்ப்யூட்டேஷனல் ஸ்பீட். நாய்ஸ் லீனியாரிட்டி எதுவுமே ரீசன் கிடையாது. கம்ப்யூட்டேஷனல் ஸ்பீடு தான் முக்கியமான ரீசன். அடுத்து இஃப் W100 base 4 equal to W200x then what is the value of x அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா W400 equal to WX200 then what is the value of x? இந்த x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் wங்கிறது என்னன்னா e⁻−j2π. ஸோ இதுலேயும் w இருக்குது, இதுலேயும் w இருக்குது. ஸோ அந்த e⁻−j2πங்கிற டேர்மே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்குன்னா இந்த இங்கே இருக்க 104 இதுதான் இருக்கும். ஆக்சுவலாக இது என்னென்னா WNK தான் இது. WNK is equal to e⁻−j2πk/n. இந்த டேர்மில் ரெண்டுத்துலேயுமே w இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இது அப்படியே இந்த டேர்ம் அப்படியே ரெண்டுத்துலேயுமே கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த k/n மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் பி கெட்டிங் 100/4 is equal to 200/x. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா I get 2 times. So equal to x is equal to 4 into 2 which is equal to 8. So value of x is 8. Okay. Next, FFT may be used to calculate DFT, IDFT, direct Z transform, indirect Z transform. இதில் FFT Fourier transform கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். Z transformக்கு கிடையாது. ஸோ Z transform இது ரெண்டுமே கிடையாது. ஸோ DFT கண்டுபிடிக்கலாம், IDFTயும் நம்ம கண்டுபிடிக்கலாம் FFT யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 and 2 are correct. Option 1 and 2 are correct. அடுத்து DIT and DIF algorithm. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம DIT algorithm பார்ப்போம். ஸோ DIT algorithm அப்படின்னா டெசிமேஷன் இன் டைம் அல்காரிதம். டெசிமேஷன் இன் டைம் அல்காரிதம். ஓகே சார். ஸோ டெசிமேஷன் இன் டைம் அல்காரிதம் எப்படி சார் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதே மாதிரி we have 2 inputs, A input, B input. ஸோ டோட்டல் ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஐ வில் பி கெட்டிங் தி 2 அவுட்புட்ஸ். அது என்னென்ன அவுட்புட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அவுட்புட் A + B WNK, செகண்ட் அவுட்புட் A - B WNK அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே சார், இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ I have first input A, second input B. So என்ன ஆகும் அப்படின்னா WNK total factor will be multiplied in B. So WNK. ஸோ அதுக்கப்புறம் கிராஸ் ஆப்ரேஷன் ஆகும் இந்த மாதிரி. ஸோ அடுத்து இதில் we will be having -1. இது பேசிக் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் ஆஃப்
DIT அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராமையே கூட MCQ கொஸ்டின்ஸ்லையும் கேட்கலாம். இல்லை இந்த ஃபார்முலாவை வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன அவுட்புட், இங்கே என்ன அவுட்புட் அப்படின்னு நமக்கு வேணும். ஸோ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே இடத்துல என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே இங்கே வர்ற வேல்யூஸ் எங்கெங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஏலேருந்து டைரெக்டாக ஒரு கான்டாக்ட் இருக்குது. ஸோ ஏ அடுத்து இங்கே பியில் பார்த்தோம்னா விஇ இங்கே WNK. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகிடும்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ B இன்ட்டு WNK அது இங்கே வந்துட்டு அப்படியே இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி டைரக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ டைரக்ட் ஆகி இங்கேருந்து இப்படி நமக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன வேல்யூ வருது அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே WNK பியோட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ A ப்ளஸ் B WNK here output is. ஸோ இப்போ இந்த செகண்ட் அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ செகண்ட் அவுட்புட் பாருங்கள். ஸோ ஏ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஏ இங்கேருந்து அப்படியே ஏ இப்படி வருது, இங்கேருந்து இங்கே வரும். ஸோ இங்கேருந்து இங்கே வந்துடும். ஸோ கடைசி வரைக்கும் ஏவாகவே தான் வருது. ஸோ ஹியர் இஸ் அவுட்புட் இஸ் ஃபர்ஸ்ட் ஏ. அடுத்து பி பார்ப்போம். ஸோ பி வந்து WNK கூட மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆகிட்டு இங்கேருந்து வருது. ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஐ ஹவ் -1. ஸோ -1 இன்ட்டு BWNK. ஸோ அப்போ என்ன ஆகும்னா -BWNKன்னு ஆகிடும். அந்த வேல்யூ அப்படியே எனக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ மை செகண்ட் அவுட்புட் இஸ் A minus BWNK. ஓகேங்களா? ஸோ இது வந்து டெசிமேஷன் இன் டைம் அல்காரிதம். ஓகே சார். அடுத்து டெசிமேஷன் இன் ஃப்ரீக்வன்சி அல்காரிதம். ஸோ டெசிமேஷன் இன் ஃப்ரீக்வன்சி அல்காரிதம்லேயும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 இன்புட்ஸ் எடுத்துப்போம். ஏன்னு ஒரு இன்புட், பின்னு ஒரு இன்புட். ஸோ -1 அதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ட்விடில் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ DITயில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த கிராஸுக்கு முன்னாடியே ட்விடில் ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ DIFல கிராஸுக்கு அப்புறம் தான் நம்ம ட்விடில் ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே அவுட்புட் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அவுட்புட் வந்து A ப்ளஸ் B, செகண்ட் அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா A மைனஸ் B கால்குலேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் ட்விடில் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா DITயில் ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராசஸை முடிச்சிடணும். BWNK மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ஆன்சர் கூட தான் நம்ம என்ன பண்ணணும், ஏவை ஆட் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே A மைனஸ் பியை நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சுட்டு இந்த ஆன்சர் கூட தான் என்ன பண்ணணும், WNKவை மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஓகே சார். ஸோ இது பேஸ் பண்ணி உள்ள MCQs நம்ம பார்ப்போம். ஸோ தி ஃபேஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் மல்டிப்ளைடு before the add and subtract operations in DIT radix 2, DIF radix 2, inverse DFT, both A and C. கொடுத்துருக்கேன். என்ன இதில் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபேஸ் ஃபேக்டர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ட்விடில் ஃபேக்டர்ஸ் ஆர் மல்டிப்ளைடு பிஃபோர் தி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ எந்த மெத்தடில் அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் பிஃபோராக நான் ட்விடில் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா DITயில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ DITயில் தான் என்ன பண்ணுறோம், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் பாருங்க, இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் நம்ம இங்கே பண்ணிடுறோம். ஸோ ஆன்சர் இஸ் DIT. ஆனால் DIFல என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷனோ அடிஷனோ அதை முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷனே போகிறோம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷனுக்கு பிஃபோராக மல்டிப்ளிகேஷன் எதில் பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் ஏ, DIT radix 2 FFT. அடுத்து bit reversing is required for both DIT and DIF algorithms. ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ பிட் ரிவர்சல் வந்து DITலையும் நமக்கு தேவை, DIFலையும் நமக்கு தேவை. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ ஜஸ்ட்டு பேசிக் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம்.
டிஐடிக்கும் டிஐஎஃப்க்கும் இதை பேஸ் பண்ணி 4 பாயிண்ட் எஃப்எஃப்டி இருக்குது, 8 பாயிண்ட் எஃப்எஃப்டி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதிலே கம்பைன் பண்ணோம்னா ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதனால் எப்படி எஃப்எஃப்டி மெத்தடில் டிஎஃப்டி கண்டுபிடிக்கிறது, 8 பாயிண்ட் டிஐடி, 4 பாயிண்ட் டிஐடி, 8 பாயிண்ட் டிஐஎஃப், 4 பாயிண்ட் டிஐஎஃப், அது வந்து நம்ம தனி வீடியோவில் அதை நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்து ஃபார் decimation in time FFT algorithm which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது ட்ரூ அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்புட் இஸ் பிட் ரிவர்ஸ்ட் ஆர்டர். இன்புட் வந்து பிட் ரிவர்சல் ஆர்டரில் எடுத்துக்கணும், அவுட்புட் வந்து நேச்சுரல் ஆர்டர். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து in DIF algorithm. So DIF algorithm, decimation in frequency algorithm, which of the following is true அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து நேச்சுரல் ஆர்டரில் எடுத்துப்போம், அவுட்புட் எப்படி இருக்குன்னா பிட் ரிவர்சல் ஆர்டரில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து DIT algorithm divides sequence into even and odd samples. ஸோ டிஐடி அல்காரிதமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னா ஈவன் சாம்பிள்ஸ்லாம் தனியாக எடுத்துப்போம், ஆட் சாம்பிள்ஸ்லாம் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் சாம்பிள்ஸ் தனியாக, ஆட் சாம்பிள்ஸ் தனியாக நம்ம டிவைட் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவோம். Okay, so அடுத்து FFT algorithm is designed to perform complex operations. ஆமாம் சார், இது டிசைன் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் எஃப்எஃப்டி அல்காரிதமே நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ், இட் இஸ் ட்ரூ. ஓகே சார். ஸோ கொஞ்சம் பேசிக்கான எம்சிக்யூஸ் நம்ம பார்த்துருக்கோம். எஃப்எஃப்டி அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டுவெல் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி மல்டிப்ளிகேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி அடிஷன் கண்டுபிடிக்கிறது அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷன் பேஸ் பண்ணி உள்ள எம்சிக்யூஸ் நம்ம பார்ப்போம். அதுவும் அதே மாதிரி இதில் இந்த 8 பாயிண்ட் டிஐடி டிஐஎஃப் ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.